ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். எனக்கு உடம்பு முடியல, கால் வலி. முன்னாடி மூட்டு வலி இருந்தது. இப்போ பாதத்தில் இறங்கி பாத வலி வந்துடுச்சு. நானும் இந்த பொண்ணு நர்ஸு பொண்ணு முகத்தை காமிக்கல, ஏன்னா பாவம் முகத்தை காமிக்கல. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒசாமான்னு சொல்லி ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்ப்பா. விலையும் அது ரீசனபிளாகவும் இருக்கும். நமக்கு இங்கே ஃபீஸு ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பார்க்குதுங்க இந்த பிள்ளைங்க. 4-5 பிள்ளைங்க இருக்குதுங்க. நல்ல பிள்ளைங்க, எல்லாம் குட்டி குட்டி பொண்ணுங்க தான். நர்சிங் முடிச்சுட்டு வந்து வேலை பார்க்குதுங்க பாப்பாளுங்க. ரொம்ப நல்லா வேலை பார்க்குதுங்க. பாருங்க, நான் வந்து பிசியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். வலி தாங்க முடியல. அந்த இடத்துல வலிங்கிறதெல்லாம் பாப்பாட்ட சொன்னேன், அது செய்யுது. சிஸ்டர், அது வந்து எனக்கு பொண்ணு மாதிரி, அதனால் நான் சிஸ்டர்னு சொல்ல மாட்டேன், நான் பாப்பான்னு தான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஏன்னா பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு 40 வயசுக்கு மேலே வலி தொடங்கிடுது. அது வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக ஓடி ஓடி வேலை செய்கிறோம், தெரிய மாட்டேங்கிறது. அப்புறமா பார்த்திங்கன்னா வலி வந்துடுதா, அவஸ்தைப்பட்டுட்டு அதோடையே வீட்டு வேலை, பிள்ளைங்க ஸ்கூலு, வேலை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம், காரியம், அங்கே போகணும் இங்கே போகணும், நம்ம கண்டுக்கவே மாட்டோம் உடம்ப. ரொம்ப முத்தி போனதுக்கப்புறம் தான் இதுமாரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி வலி வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வலி வராது. அப்படியே வலி வந்தாலும் கூட நீங்கள் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. நான்லாம் பாருங்கள் ரொம்ப நாளாக எடுக்காதனால அவஸ்தை. இப்போ உடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிட்டு நல்லா நடக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அவஸ்தை. நான் வீட்டில் நொண்டி நொண்டி தான் நடப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடக்குது. பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க. இந்த பொண்ணு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுங்க பாருங்கள். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் வலிக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மிஷின் தானே அப்படின்ட்டு. அது எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இந்த சார் மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க. இந்த டாக்டர், இங்கே இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் மேடம் 2 பேருமே ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, கேர் பண்ணிப்பாங்க ரொம்ப. இந்த பொண்ணுங்க கூட நல்லா கேர் பண்ணுதுங்க, நர்ஸு பொண்ணுங்க கூட நல்லா கேர் பண்ணுதுங்க. நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் என் பொண்ணுங்க மாதிரியே என்னை கேர் பண்ணுறீங்களே இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லுவேன். நல்ல பிள்ளைங்க. வேறு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படின்னு தெரியாது. நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பிள்ளைங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. டாக்டர் நர்ஸும் அவ்வளோ சாஃப்ட் நேச்சர். பொறுமையாக கேட்குறதாகட்டும், நமக்கு என்ன உடல்நிலைன்னு சொல்லி கேட்குறதாகட்டும், பொறுமையாக இருந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் கொடுத்து குணமாகிற வரைக்கும் நம்மளை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஆனால் என்ன, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறவங்க திரும்பி வந்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூடன்னு சொல்கிறதில்ல, சரியாக போயிடுச்சு அப்படின்ட்டு. அது ஒன்று தான். நமக்கு என்ன, மாத்திரை சாப்பிட்டோம் சரியாக போயிடுச்சு, ஓகே விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டு நல்ல குணமாகறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது மாதிரி பண்ணினா நல்லது. இந்த பிள்ளைங்களும் மெனக்கேட்டு அதுங்க எனர்ஜியை ஃபுல்லாக கொடுத்து ஃபோர்ஸில் இப்படி இப்போ மிஷினெல்லாம் இப்படி அக்குறதுங்கிறது பாவம். சின்ன வயசு பிள்ளை, அது தோள்பட்டெல்லாம் வலிக்குதுங்கும். வேறு என்ன பண்ணுறது? சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை வாங்குறாங்க, செய்யுங்க தான் பிள்ளைங்க. எல்லாரும் அப்படி தானே, நம்மளே அப்படி தானே இருக்கிறோம். வேலை செஞ்சு ஆகணுங்கிற கடமை, நம்ம கடமையை நம்ம செய்வோம், பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு. எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருங்க. ஆயுள் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் நல்லா இருங்க. உடம்பு நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. இதுமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேண்டாங்கிற மாதிரி எச்சரிக்கையாக இருந்து உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க எல்லோரும். பை மக்களே.